புதிய ஆட்டோக்களை கொடியசைத்து தொடங்கி வைக்குமாறு கழக இளைஞர் அணி செயலாளரும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் இப்போது புதிய ஆட்டோக்களை கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள். அனைத்து ஆட்டோ பயணிகளும் தங்களது ஆட்டோவுக்கு சென்று மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்தவுடன் தங்களது வாகனங்களை இயக்கவும். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். புதிய ஆட்டோக்களை இப்போது கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள். அனைத்து தரப்பு மக்களுக்கும் எல்லோருக்கும் எல்லாம் என பல சிறப்பான திட்டங்கள் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஊடகத்துறையினரை சற்று தள்ளி நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆட்டோக்கள் வரும் வழியில் நிற்க வேண்டாம் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஊடகத்துறையினரை ஆட்டோக்கள் செல்வதற்கு வழிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சற்று தள்ளி நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் இப்போது புதிய ஆட்டோக்களை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார்கள். இன்றைக்கு சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் சிறப்பாக வழங்கப்பட்டு வருகின்றன. கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து புதிய ஆட்டோக்களை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் செம்மொழி நாளை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் சிறப்பிக்கும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இப்போது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்று புதிய ஆட்டோக்களை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பயனாளிகளுக்கு புதிய ஆட்டோக்களை வழங்கி சிறப்பு